السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று குணம் இருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை எதற்காக படைத்தான் என்பதை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெள்ளத் தெளிவாக சில வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலே குறிப்பாக பிரதானமான ஒரு வசனம், அது நாம் அவ்வப்போது பல நேரங்களில் உரைகளிலே திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய தருணத்திலே நாம் கேட்டிருப்போம். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். பிரதானமான வசனம், மனித சமுதாயத்தை எதற்காக படைத்தோம்? சும்மா வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ இல்லை என்றால் வெறுமனே விட்டுவிடப்படுவதற்காகவோ அல்ல, எதற்காக படைத்தோம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும், நம்மை போன்ற இன்னொரு வர்க்கம் இருக்கு, அதை நம்ம பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு ஜின், இந்த இரண்டு வர்க்கங்களையும் நான் எதற்கு படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் படைக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னை வணங்கணும், என்ன நீங்க என்ன செய்யணும், என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் உங்களை நாம படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நாம தொழுகை நிறைவேற்றிருக்கிறோமா இல்லையா? இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு தலையாய ஒரு வணக்கம். இது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நம்மை செய்ய சொல்லி கட்டளையிட்டிருக்கிறானோ அதை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவளாக நாம் ஆயிடுவோம். அதே போன்று அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சில வரம்புகளை விதித்திருப்பான், அதை நாம் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுவும் என்னாகும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியதா ஆயிடும். எதுவா இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அவன் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த பட்டியல நாம் வந்து விடுவோம். இப்படி ஏராளமான வணக்கங்கள் இருக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வசனங்களில் பிரதானமாக சில காரியங்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்னை நீங்கள் காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுங்கள். காலை நேரத்தை அடையும் பொழுதும் சரி, மாலை நேரத்தை அடையும் பொழுதும் சரி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், என்னை போற்றுங்கள், என்னை புகழுங்கள் என்று 10க்கும் மேற்பட்ட வசனங்கள்லாம் குர்ஆனை சொல்லி காட்டுறான். அது தொழுகையா கூட இருக்கலாம், தொழுகை குறித்து அல்லாஹ் பேசலாம். அதே மாதிரி அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இந்த தஸ்பீகள், தக்பீர்கள், தஹ்மீதுகள்லாம் இருக்கா இல்லையா, இதையும் குறிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நீங்கள் காலை நேரத்தை அடைந்தால் இதெல்லாம் ஓதிக்கிங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, பிரத்யோகமா சொல்லி தராங்க. அதே மாதிரி மாலை நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால் இதை நீங்க ஓதுங்க என்று தொழுகை இல்லாம, தொழுகை கட்டாய கடமை, அது இல்லாம தனியா என்ன செய்றாங்க, ஓத சொல்லி தராங்க. இது சம்பந்தமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 33வது அத்தியாயம் 41, 42 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுறான். என்ன பேசுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. இது ஆர்டராவே அல்லாஹ் போடுறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அதிக அளவு நீங்கள் நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுங்கள். இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அளவு செய்யுங்க, நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இந்த வசனத்துல சொல்றான். அதே போன்று இன்னொரு வசனத்துல நீங்க பாருங்க, 76வது அத்தியாயம் 25வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். ஓதுக்கிரிஸ்ம ரப்பிக்க புக்ரத்தம் அசீலா. காலையிலும் மாலையிலும் உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக.
அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க, அவனுடைய பெயரை கொண்டு அவனை போற்றிக் கொண்டே இருங்கள், அவனை துதித்துக் கொண்டிருங்கள் என்று இப்படி ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். இந்த புக்ரத்தன் வாசீலான்னு இருக்கா இல்லையா, இது மாதிரியே ஒரு தஸ்பீஹ் ஒன்று இருக்கு, ஒரு திக்ர் ஒன்று இருக்கு. அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா. அல்லாஹ் தான் பெரியவன் என்று அவனை என்ன செய்றேன், நான் பெருமைப்படுத்துகிறேன். அவனுக்குத்தான் எல்லா புகழும் என்று நான் அவனை போற்றுகிறேன். அவன் தான் மிக தூயவன் என்று நான் அவனை துதிக்கிறேன். எப்பெல்லாம்? காலையிலும் மாலையிலும். இப்படி ஒரு தஸ்பீஹ் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. இது மாதிரி சில வாசகங்களை, சில துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நீங்கள் காலை நேரத்தை அடைந்தாலும் சரி, மாலை நேரத்தை அடைந்தாலும் சரி, இந்த துஆவை நீங்க ஓதுங்கன்னு ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தராங்க. அந்த துஆ நம்மில் பெரும்பாலானவர்கள் மனப்பாடம் இல்லாத ஒரு நிலை இருந்தாலும் நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அந்த துஆ என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும். ஒரு அழகான அற்புதமான துஆ. ஒவ்வொரு நாளும் நம்ம காலை நேரத்தை அடையணும், ஒவ்வொரு நாளும் நாம் மாலை நேரத்தை அடையணும். எப்ப அடைய மாட்டோம்? நம்முடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் நாம என்ன செய்ய மாட்டோம், நேரங்கள் அடைய மாட்டோம். அப்ப அது முன்னாடி நாம மௌத்தாகிற வரைக்கும் எப்பெல்லாம் காலை நேரத்தை அடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் மாலை நேரத்தை அடைகின்றோமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். இது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 49,649 அதே மாதிரி 6077 2 இலக்கங்கள் வருகிறது. என்ன அந்த துஆ? நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்க அதை வந்து ஓதிக்கிடலாம். அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. இந்த துஆ வந்து ஓதுறீங்களா? இந்த துஆ யாரெல்லாம் ஓதுறீங்க? 1 2 3 பேரை கை தூக்கி இருக்கிறாங்க. 2 சிறுவர்கள், ஒரு இளைஞன் ஓதக்கூடிய நிலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த துஆ வந்து அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஓதலை எப்படி தானே? இதோடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர இந்த துஆவுடைய பொருள், இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே. பாருங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட், பாருங்க ஸ்டேட்மெண்ட் தான் மெயின். இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையாதனையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே. எல்லா பொருட்களுக்கும் அதிபதி யார் தான்? அல்லாஹ் தான். இதை நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோம். இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வளவு அற்புதமான அழகான துஆ பாருங்க. மனோ இச்சையை தான் நீங்க நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்கிறான், அவ்வளவுதானே? மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நடந்துட்டு இருக்கிறான். மார்க்கத்தை சொல்றது, மார்க்கத்தை பின்பற்றுறது கிடையாது. அல்லது யாராவது நல்லது சொன்னா அதை பின்பற்றுறது கிடையாது. என் மனசு என்ன சொல்லுது அதை தான் நான் செய்வேன். அப்ப அந்த மனசு சொல்லப்பட நடந்த ஜெயிக்க முடியுமா நாளை மறுமையில? மனசு அதிகமா என்னத்தை தான் சொல்லணும்? நன்மையை சொல்லுமா தீமையை சொல்லுமா? தீமையை தான் வழிகாட்டுது. மனசு என்ன செய்யுது? அதிகமான இந்த உலகத்துடைய ஆசாபாசம் தீமைகளுக்கு தான் வழிகாட்டுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் வந்து காலை நேரத்தை நீங்க அடைந்த உடனே மனோ இச்சையின் தீங்கை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க என்று ஒரு அழகான துஆ நமக்கு கற்றுத் தராங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம்? நாமும் ஓதுவோம், நம்முடைய குடும்பத்தாருக்கும் சொல்லி கொடுத்து ஓதுவோம். சரியா? அப்படி ஓதக்கூடிய நிலை ஏற்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ்? சரி, அந்த துஆ நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. இன்னொரு தடவை, அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஊது பிக்க
மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. கடைசியா ஒரு தடவை. இப்போ மனப்பாடம் பண்ண முடியாது, இந்த துவா பெருசு, கொஞ்சம் பெருசு. என்ன பண்ணலாம் மனப்பாடம் பண்றதுக்கு? என்ன பண்ணலாம்? அதாவது நீங்க உங்க வீடுகளில் வரவேற்பறை இருக்குமா இல்லையா, எப்பவுமே புழங்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க உங்க கையாலே எழுதி என்ன செய்யுங்க, எழுதி ஒட்டிக்கிங்க. காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துவா எழுதி ஒட்டிக்கிட்டீங்கன்னா நீங்களும் படிப்பீங்க, உங்க குடும்பத்தாரும் படிப்பாங்க, உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் படிப்பாங்க. படிச்சானே செய்யறோம். நீங்க ஒரு 10 நாள் படிச்சு பாருங்களேன், தொடர்ச்சியா ஒரு 10 நாளோ ஒரு மாசம் அப்படி தொடர்ச்சியா படிச்சுடுவாங்களேன். நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஒரு மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், உங்க வாயில வந்துடும். இப்ப இந்த சின்ன பிள்ளைங்களா இப்ப சொல்றாங்களா இல்லையா, கை தூக்குறாங்களா இல்லையா, இவனுக்கு மதரசா வரும்போது நம்ம சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிட்டு. அப்ப அது மாதிரி ஒரு நிலையை நம்ம நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஆர்டராகவே சொல்றான், காலையிலும் மாலையிலும் என்னை நீங்கள் அதிகம் அளவு என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள், அதிகம் அளவு போட்டுங்கிறான். அது அந்த வசனத்துக்கு தக்கனவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையில் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். மீண்டும் இதனுடைய ஒரு பொருளை ஒரு தடவை சொல்லி காட்டுறேன். இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை என்ன செய்யுங்க, பொருளோடு எழுதி போடுங்க. வீட்டிலேயே என்ன செய்யுங்க, எழுதி வச்சிட்டீங்கன்னா அது பொருளோடு நம்ம என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது போன்ற துவாக்களை அவ்வப்போது ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. இன்னும் சில துவாக்கள் ரசூலுல்லாஹ் கற்றுத் தராங்க, காலையில் நீங்க என்னென்ன ஓதணும் அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், வரக்கூடிய காலங்களை தெரிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.